வணக்கம். வணக்கம். எப்பவுமே வீடியோ ஸ்டார்ட் பண்றப்ப ஸ்லோவா ஸ்டார்ட் பண்றோம். நானே இப்ப எடுத்து சில வீடியோஸ் எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது. வணக்கம் வணக்கம். சொல்லிட்டு ஸ்லோவா போகுது. ஒரு பரபரப்பாவே இல்ல வீடியோ. அண்ட் அனதர் ஒரு திங் 13 ஆமா. days முன்னாடி வந்து சினிமா டிக்கெட் ப்ரோ வந்து எங்களுக்கு கமெண்ட்ல வந்து பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி கேள்விப்பட்டிருக்கேன். அவர் ரியாக்ஷன் வீடியோ பண்றவங்கலாம் எடுத்து ஜஸ்ட் டைம் லைக் எப்படி சொல்றது சப்போர்ட் பாசிட்டிவா பண்ணுவாருன்னு தான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். நான் கூட நினைச்சேன் சரி நம்ம போய் ரீச் ஆகல அவருக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு பார்த்தா அவர் 13 days முன்னாடியே பண்ணியிருந்திருக்காரு. நாங்க பார்க்கவே இன்னைக்கு இல்லை. தான் பார்த்தோம். அது ஜஸ்ட் நோ முன்னாடி தான் பார்த்துட்டு வீடியோ அவருக்கு தேங்க்ஸ் சொல்லி போட்டிருந்தோம். அது ஆனா அதையும் எப்படின்னா வேற ஏதோ கமெண்ட்டை பார்க்க போய் கீழே பார்த்தா சினிமா டிக்கெட் என்னடா அதுன்னு போய் பார்த்தா இவர் ஆக்சுவலா இவரு வந்து இப்ப இந்த நம்ம சேனல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இவரு பார்க்க ஆரம்பிச்சாரு. நான் அவரோட எப்படி சொல்ற பிக்கஸ்ட் ஃபேன் மாதிரின்னு வச்சுக்கோங்க. எனக்கு அவர் வந்து காமிச்சா எனக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. பரவாயில்ல, இந்த மாதிரி பாசிட்டிவா ஸ்ப்ரெட் பண்ணாலே போதும். அண்ட் இன்னொன்னு நான் சொல்லணும்னு நினைச்சேன். நிறைய பேர் ஏதோ ஒரு நேம் என்னன்னு தெரியல, மத்தவங்க வீடியோக்கு வந்து ரியாக்ட் பண்ணி போடுறீங்க, இதெல்லாம் என்னது நம்ம போட்டிருந்தாங்களே, இதெல்லாம் ஒரு பொழப்பாவா, இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்புறம் என்னமோ போட்டிருந்தாங்க. அது என்னமோ ஈஸி அது மாதிரி என்னமோ போட்டிருந்தாங்க. ஆனா நான் அதான் சொல்லல. ஆக்சுவலா நாங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த ரியாக்ஷன் வீடியோ நாங்க போட கிடையாது. நாங்க வேற கண்டென்ட் போட்டோம். அது எதுவுமே பெருசா போகவும் இல்ல, சப்ஸ்கிரைபர் கனெக்ட் ஆகலையே என்னன்னு தெரியல, அது பெருசா ஆகல, எங்களுக்கு ரீச் ஆகல. பட் நாங்க ரியாக்ஷன் வீடியோன்னு போடும் போது எங்களுக்கு நிறைய பேர் கிடைச்சிங்க. உண்மையா சொல்லணும்னா அது இன்னொரு ரீசன் என்னன்னா, அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுக்கும் அது பர்சனலாவே அது வந்து ரியாக்ஷன் வீடியோ பண்ணணுமா அப்படின்லாம் யோசிச்சோம்னா, பட் அதோட என்ன சொல்ற அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, எதனா இதை யார் பார்க்க போறா அப்படின்லாம் எங்களுக்கு தோணுச்சு. பாக்குறாங்கன்றது விஷயங்கள் தெரிஞ்ச பிறகு ஓகே இது ஒரு ரீசனபிள் வீடியோ தான் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. ஏன்னா நிறைய பேரு அலோனா தனியா வீட்டை விட்டு தனியா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த மாதிரி ரியாக்ஷன் வீடியோ பாக்குறதே லைக் அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸோட இருக்க மாதிரி இருக்குன்னு அவங்க சொல்ல போறப்பதான் ஓகே இதுவும் ஏதோ ஒரு வகையில யாரையோ ஒருத்தவங்க வந்து சந்தோஷப்படுத்துது அப்படிங்கிற ஒரு ரீசன் தான் உண்மையிலே. இல்லைன்னா நான் ஃபர்ஸ்ட் நாங்க போட்ட வீடியோ 2 பேருக்குமே ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாம சரி ஒரு ட்ரைல இது ஒரு பார்ட்டா ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு டிக் பண்ணி ட்ரை பண்ணதுதான். ஆமா, அந்த இதுலயே பழைய வீடியோல பாத்தீங்கன்னா ஒருத்தர் போட்டிருப்பாரு, நான் ஆபீஸ் விட்டு வந்தோடனே உங்க வீடியோ பார்க்கும் போது எனக்கு காலேஜ் விட்டு வந்தோடனே உங்க வீடியோ பார்க்கும் போது எனக்கு பக்கத்துல என் ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்து பாக்குற ஒரு ஃபீல் கிடைக்கும்னு. ஈவன் இப்போ கூட 2 days இப்போதையுமே அது மாதிரி கமெண்ட்ஸ் தான் வருது. ஆமா, ஒருத்தர் ஸ்ரீலங்காலயா இல்ல இதுலயோ இருந்து மெசேஜ் பண்ணிருந்தாங்க, அவரும் அதான் சொன்னாரு. அதனால ஒரு ரீசனா தான் பண்றதை தவிர்த்து இதுல வந்து அவங்களோட உழைப்பை எடுத்து உறிஞ்சி அதெல்லாம். பட் ஆனா இதுவுமே ஈஸி கிடையாதுங்க, உண்மையாலுமே சொல்றேன், இதுவுமே ஈஸி கிடையாது. யூடியூப்ல என்ன வீடியோ எடுக்கிறாங்க போடுறாங்கன்னு தான் அப்படிதான் நினைச்சேன் சீரியஸா. ஆனா இதுவுமே கஷ்டமா தான் இருக்கு. அது நீங்க வேணா பேசுறீங்கன்னா நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க, அப்ப தெரியும். அப்படின்னு இல்ல, பார்ப்போம். லெட்ஸ் see. இப்ப நெக்ஸ்ட் ஃபீவர் பாவங்களா, ஐ திங்க் எல்லாருக்குமே அது எப்படி கரெக்டா இப்பதான் கோல்டு வர மாதிரி ஒரு ஃபீல். எனக்கு ஆல்ரெடி கோல்டா தான் இருக்கேன், போடுங்க பாப்போம். கரெக்டா போடுறாங்க. ஆனா என்ன முன்னாடியே எடுத்துடுறாங்க. எப்படி இது மாதிரி வரும்னு முன்னாடியே தெரிஞ்சிருமா? எனக்கு தெரிஞ்சு முன்னாடியே இருக்காரு. 1 day before தான் போடுறாங்க. எடுக்கிறதெல்லாம் இன்னைக்கு எடுத்து நாளைக்கு எடிட் பண்ணி அடுத்த நாள் இல்ல 2-3 daysல அது மேபி அவங்க கெஸ்ஸா இருக்கு. இப்ப மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சுல சென்னையில, அதனால எப்படி இந்த டைம்ல எல்லாத்துக்கும் ஃபீவர் வந்துட்டு இருக்கும், கோல்டு இருக்கும்ட்டு எடுத்திருப்பாங்களா இருக்கும். கண்டிப்பா நிறைய விஷயம் கனெக்ட் ஆகும். இருமி காட்டுறீங்களா? ஐயோ கடவுளே, இப்படிதான் ஆபீஸ்ல இருக்கு. இப்படி இருமுறீங்க, யாருக்குலாம்டா உடம்பு தெரியல, எல்லாம் கைத்துக்கு 3 நாள் லீவ் எடுத்து போ. இவரே உனக்கு லீவ் போ, லீவ் போ சார், லீவ் 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 லீவ். நல்லா தும்மல வர வச்சு போய்க்கிறீங்க.
என்ன பண்ணுது? உடம்பெல்லாம் வலிக்குது. ஒண்ணும் இல்ல ப்ரோ, காய்ச்சல் அடிக்குது. 2 நாள் லீவ் எடுத்துக்க, கிளம்புங்க. இல்ல எனக்கு நான் உடம்பு சரியில்லாத நான் அதிகமா வேலை செய்வேன். சொல்றத கேளுங்க, 2 நாள் லீவ் எடுத்துக்க. சொல்றது யாருக்குமே உடம்பு சரியில்லாம நான் வேலை செய்வேன் சார். அதெல்லாம் லீவ் எடுத்துக்கயா. உனக்கு நான் பர்சனலாவே ஏதாவது எழுதி கொடுக்குறேன். ஒன்றும் வரல இல்ல, பரவாயில்ல. ஆபீஸ்ல எல்லாருக்கும் உடம்பு சரியில்லைன்னா கூட உண்மையா உடம்பு சரியில்லை போல. வாய்ஸ் பாருங்க. பாடியில இம்யூன் பவர் ரொம்ப ஜாஸ்தி. ஜாஸ்தி தான். எல்லாருக்கும் கொரோனா வந்தப்ப சாருக்கு மட்டும் வரலையே, எப்படி வந்துச்சா? நீங்களும் லீவ் எடுத்து கம்பெனி லீவ் விட்டுருங்க சார். லீவ் அப்ப எங்க கணக்கு எழுதுற மாதிரி. அப்படி நம்ம ஆபீஸ்ல நடக்க சொல்றாங்க. அச்சோ, ஆனா இப்ப ஃபுல்லுமே அப்படிதான் இருக்கு. எல்லாரும் ஆமா, இரும்பிக்கிட்டே எல்லாம் மிமிக்ரி பண்ணிட்டு இருக்காங்க வாய்ஸ்ல. யார் அதிகமா இருமுனா பிரைஸ் கொடுப்பாங்க. காம்படிஷன்னால என்ன உட்கார்ந்திருக்காதானே. டோக்கன், உங்களுக்கு டோக்கன் என்னங்க? 37 சார். 37. உங்களுக்கு அப்புறம் தான் நான் வரேன் போல் இருக்கு. இதெல்லாம் எதுக்கு வந்து உட்காந்து வயசான காலத்துல எல்லாம் இது பண்ணி போறத விட்டு உட்காந்து பெருசு என்ன பண்ணுது உனக்கு? 2 நாளா இருமலா இருக்கு தம்பி. டைம் வந்துருச்சு உனக்குலாம். நீங்க தேவையில்லாம இங்க இருந்து உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. காசு அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இங்க வயசு நிறைஞ்சு போச்சு. ஹாஸ்பிட்டல் கொண்டு வச்சிருக்காங்க ஸ்கூட்டர்ல வைக்காம. சார் நீங்க டோக்கன் என்ன? 15 என்ன போலயா? 20 போய் யாரு உள்ள போறாங்க? அவர்தான் டாக்டர். வெளியே போலாம். உட்காருங்க சார். என்ன உனக்கு தெரிஞ்சவன உள்ள ஓடியா? அது மெடிக்கல் ரெப்பியா? சத்தம் போடாதீங்க சார். இந்த ஒரு நீல கலர் சாரிங்க. உங்க டோக்கன் என்ன? என்னது 48ங்க. 48. நீங்க வாங்க முன்னாடி வாங்க சார். வாங்க சார். வயசானவரு. வயசானதா விடுவீங்களா? வயசானவருப்பா, உங்களுக்கும் வயசாகும், மறந்துடாதீங்க. இத ஒரு பெஞ்சில லக்க போட்றாங்க சார். வயசானவரு உடம்பு சரியில்லை, ஒண்ணு எனக்கு ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? எங்க தலையில வந்து விழுகும். நம்ம அந்த டாக்டர் என்னமா உள்ள போய் பண்றாரு? 2 டாக்டருங்க. எந்த வியாதி வந்தாலும் 2 ஊசி போட்டு அனுப்புறாங்க. வந்துகிட்டு எவ்வளவு பேர் எவ்வளவு நேரம் இழுக்கிறா பாருங்க. டக்குன்னு குத்தி அனுப்பியா? பேஷண்ட் வர வந்திருக்கானே சார். டோக்கன் என்ன சார்? 75 சார். 75. 45 மனிதன் சாயங்காலம் வரலாம். சார் இந்த வேட்டிய தலையில சுத்தி இருக்கவரே, எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிறீங்க? இருக்க முடியலமா, அமைதியா இருங்க. ஆனா இது ஒண்ணு பண்ணுவாங்களா ஹாஸ்டல்ல? அமைதியா இருங்க கொஞ்ச நேரம். யார் அது உள்ள போற பாருங்க. அவர் கழுவுறவருங்க. எதுக்குமா அந்த கழுவுறீங்க? லூஸ் மாதிரி பேசாதயா. எல்லாம் அமைதியா உட்காருங்க. பேசாதீங்க சார். ஸ்கூல் டீச்சர் மாதிரி பண்ணுது அம்மா. தாத்தாவோட பேர் என்ன? 35 நான் கிளம்பிடுவேன் நானு. எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. 3 டோக்கன் தானே, 38 நீங்க வாங்கிட்டு 38 உட்காந்து வா. 35 மேடம் நான் இருக்கு, இந்த வந்துட்டேங்க. என் டோக்கன் நீங்க வச்சுக்கோங்க. ஓகேவா? என்ஜாய் பண்ணுங்க. எங்க வர்ற? ஏமா 35 உள்ள போயிட்டாரு போங்க. இது என்னது? இது 53. 53 கிடைச்சிட்டேன் சார். 38 எனக்கு 42 கொடுங்க, திருப்பி கொடுங்க. அப்படி பார்த்தா 53 டோக்கன் தான். அது உனக்கு முன்னாடி தான்யா. 48 தேங்க்யூ சார். 52 53 3 மணிக்கு வாங்க. 3 மணிக்கு மூடிட்டோம். டாக்டர் சாப்பிட போயிட்டாரு. எப்ப பாக்குறது? உனக்கு என்ன பண்ணது உடம்புக்கு? எனக்கு இருமல், சளி, தொண்டை. அதே மாத்திரை கொடு. அதேதான் நான் பாத்திருக்கேன் இந்த மாதிரி. மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கு. சரியில்லடா. உடம்பு சரியில்லை. என்ன பண்ணுது? ஒரு மாதிரி காய்ச்சல் அடிக்கிற மாதிரியே இருக்கு. தெருமுக்கு மெடிக்கலுக்கு போ. அந்த அண்ணன்ட்ட போய் அண்ணே காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கு, தொண்டை மாதிரி கவ்வுதுன்னா எல்லாம் டாக்டர் ஆயிடுவாங்க. வாங்கி போடு. 20 ரூபா செலவு. டாக்டர் போய் பாத்துறேன்டா. மாப்ள நீ டாக்டர் போய் பார்த்தா என்ன பண்ணுவாரு? டாக்டர் ஒரு சிட்டு எழுதி கொடுப்பாரு. அந்த சிட்டியா ஒரே ஆள் 100 சிட்டியா பார்த்து வச்சிருக்கேன். எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? நான் சொல்றத செய். உனக்கு சரியால என்னன்னு கேளு. அப்படின்னா தேவையே இல்ல. காய்ச்சல் அடிக்குதா, இந்த மாத்திரையை போடு. இவனுக்கு சளி பிடிச்சிருக்கா, இந்த மாத்திரையை போடு. இருமல்
இருமல் ஆகுதா அந்த டானிக்க குடி, இந்த மாதிரி உனக்கு கவுதா இத போடு, தலைவலியா இத போடு. இதெல்லாம் எப்படா உனக்கு தெரியும்? அவன்கிட்ட மாத்திரை வாங்கி போடுறேன்ல, காய்ச்சல் தலைவலி இதுன்னு அப்படின்னா இது மாத்திரை கொடுப்பாப்புல. காம்பினேஷன்ஸ் தானே பாக்குறதுன்னு முடிவாயிருச்சு. எதுக்கு மெடிக்கல் டாக்டரே போய் பாத்திர வேண்டியதானே? அது டாக்டருக்கு போகணும், டோக்கனை போடணும். 6 மணிக்கு போனாலே 40 டோக்கனுங்கிறாங்க. அவர்கள் எழுதி கொடுத்தது வாங்கணும். வா ஏய், டாக்டர்கிட்ட போனாதாண்டா அவன் உடம்புல என்னென்ன லெவல்லாம் அதிகமா இருக்கு, எதெல்லாம் கம்மியா இருக்கு, உன் உடம்பு எப்படி இருக்கு, இவன் உடம்பு எப்படி இருக்கு, 2 பேருக்கு மாறும் தெரியுமா? ஒவ்வொருத்தனோட பிளட் லெவல்ல இருந்து டாப் டு டோ எல்லாமே மாறும்டா. அவங்களுக்கு எந்தெந்த மாத்திரை கொடுக்குமோ அதை தான் கொடுக்கணும். அது டாக்டருக்கு தான் தெரியும், பார்மசிஸ்டுக்கு தெரியாது. பாரு, கண்ட மேனிக்க போய் செட்டுன்னு வாங்கி போட்டு செட்டு பண்ணிடுவாங்க. பாத்துக்க, ஒண்ணும் ஆகாது. இப்படி இதாவது வந்தாலும் அதுக்கு என்ன மாத்திரை போடணும்னு கேட்டு வச்சுட்டு நான் அந்த மாத்திரை வாங்கி போட்டா சரியா போயிடும். திருந்த மாட்டீங்க. ஊசி போடுறானா மதியா? ஊசி வேற போடுறானா? ஆமா, கூடிய விரல் உன்னை சவப்பெட்டியில சந்திக்க. டாக் கூட வலிக்கிற மாதிரி குத்துறாருங்க, இவன் வலிக்காத மாதிரி நேக்கா குத்துறான். குத்துறானா இல்லையா? நேக்கா குத்துறாங்க பாருங்க. டெவலப் ஆயிட்டாங்க. ஐயோ, என்னையா இப்படி ஆயிட்டீங்க? போய் மெடிக்கல் ஷாப்ல வாங்குற மாத்திரையை போய் டாக்டரை பார்த்து போட்டா தான் என்னையா உங்களுக்கு செலவாகும்ல? சரக்கு அடிக்கிறதுக்கு 1500 செலவு பண்றீங்க, ஒரு டாக்டருக்கு 500 ரூபாய் செலவு பண்ண மாட்டீங்களா? என்ன சார்? என்னங்க என்ன இருமலா என்ன ஆச்சு? இருமலா இருக்கா? கவ்வுதுங்க. கவ்வுதா? அப்ப இது பண்ணிட வேண்டியதான். மிளகு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கணும். மிளகு ரம்மு புரிஞ்சு போச்சு. ரம்ம வாங்கி அதுல கொஞ்சம் தண்ணியை ஊத்திட்டு அதுல பெப்பரை போட்டு அடிச்சா சரியாயிரும் சொல்ல போறதானே? இல்லையே, அதெல்லாம் பழசுங்க. மித்து யாரு? அதாங்க, அப்படிலாம் போட்டு சரியாகுமா? ஆகாதியா? தெரியுமா பேசக்கூடாது இல்ல. அது நான் காட்டு மருத்துவம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. காட்டு மருத்துவமா? காட்டு சொல்லு. இஞ்சி கொஞ்சம், தேன். ஆமா, நல்லது, தொண்டைக்கு நல்லது. பெப்பர் நல்லது. அரும்பு தங்கம்பாங்க. அதுக்காக தான் பல வருஷமா போர்லாம் நடந்து இந்தியாவை தேடி வந்த காரணமே மிளகுலாம் ஒரு கதை இருக்கு. மிளகு அப்புறம் ரம்மு கொஞ்சம் ஊத்திட்டு அப்படியே சொன்னதுல ஊத்தி அப்படியே கலக்கிட்டு குடிச்சு வச்சுக்கோங்களேன். சட்டுன்னு எனக்கு இப்ப நின்றுச்சு பாருங்க. மருந்து கேட்டா காக்டெயிலுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். எனக்கு கிளியரா இருக்கு. அப்படியா? ஆமா, கிளியர் ஆயிடுச்சா? கிளியர் ஆயிடுச்சுங்க. பரவாயில்லையே. எப்ப குடிச்சீங்க? இப்பதான். அதுக்கு பேர் கிளியர் ஆகுறது கிடையாது, அதுக்கு பேர் போதைய போட்டா கிளியர் ஆன மாதிரி தான் தெரியும், ஆனா கிளியர் ஆகாது. நானே பாத்துட்டேன். இல்ல, என்ன நம்பிக்கை எல்லாம் கொடுங்க. ரம்ம கட் பண்ணுங்க. ரம்மு வேணாம், போதை வேணாம், எதுவுமே வேணாம், விடுங்க. குறு மிளகு அள்ளிக்கிறேன், வாயில போட்டு போய் சேர்த்துருங்க. ஒரு கடி கடிச்சுட்டு அப்படியே சாரா ஃபுல்லா இறக்கிட்டே இருங்க. இங்கனக்குலாம் எரியுதுங்க. சரியா? ஒண்ணு சரியா போச்சு, அவ்வளவுதான். சரியாயிடுச்சு. இப்படிதாங்க ஏமாத்திட்டு இருக்காங்க. நல்லா இருக்க மாதிரி இருக்கா? போங்க. காட்டு வைத்தியம்னாலே அப்படிதான், காட்டுத்தனமா செஞ்சு சரி பண்ணிட்டு தொண்டை போயிடுச்சு. பேசிட்டு நேத்து வரைக்கும் லைட்டா வாதி. நீங்க வந்து காத்துதான் வருது. காத்துக்கு போய் செக் பண்ணுங்க சார். என்ன சார் தொண்டை பூரா இவ்வளவு புண்ணா இருக்கு? வாய்ஸே வராதா சார்? பேச முடியல சார். என்ன பண்ணீங்க சார்? என்ன சாப்பிட்டீங்க? மிளகு சாப்பிட்டேன் சார். மிளகு சாப்பிட்டீங்க? மிளகு நல்லது தானே சார்? எவ்வளவு சாப்பிட்டீங்க மிளகு? நல்லா ஒரு கை பிடி எடுத்து வாயில வச்சு மென்னு அந்த சாரை உள்ள சார். இந்த நாய் சார் உங்களை சாப்பிட சொன்னது? நாயெல்லாம் பேச தேவையே கிடையாது. அதை மட்டும் பாருங்க சார். மிளகு சாப்பிட்டா தொண்டைக்கு நல்லது. இவ்வளவு மிளகு எடுத்து ஒரு சைடு உதக்கி குரங்கு மாதிரி உள்ள இறக்குங்கன்னு சொன்னாரு சார். சார் என்ன சார் யாராவது சொல்லி கேட்கறா சார்? நீங்க வந்து சித்த மருத்துவம் ஃபாலோ பண்றீங்கன்னா ஒரு சித்த டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணி அந்த பக்கம் போங்க. இல்ல அலோபதி டாக்டரை கன்சல்ட் பண்ணி இந்த பக்கம் வாங்க. இப்படி நடுவுல கண்ட பரதேசி தேவையில்லாம பேசிட்டு நீங்க எப்படி பேசிக்கிட்டு? என்ன சார் யார் சார் உங்க கூட வந்தா? யார் உங்களுக்கு முதல்ல மிளகு சாப்பிட சொன்னது? இவன் தான் சார். கட்டுக்கு ஒரு செக் பண்ணிக்கிறேன் சார். உங்களுக்கு தொண்டை ஃபுல்லா அவுட். நீங்க இஎன்டி டாக்டர் சீக்கிரமா பாக்குறது நல்லது. மொத்தமா உங்களுக்கு ஆயிசா போனாலும் கூட போகலாம். பில்லு 200 ரூபா வந்திருக்கு. பில்லே வேணாம் சார். இந்த டாக்டர் கன்சல்ட் பண்ணி நீங்க முடிச்சுக்கங்க சார். இந்த சேர் எவ்வளவு சார் வரும்? 350 ரூபா சார். உங்களுக்கு ஜிபே பண்ணிடுறேன் சார். இதை மட்டும் எடுத்துக்கிறேன். கிளம்புறேன். நான் போயிட்டு படிக்க அடுத்த டிகிரி போடலான்னு இருக்கேன். ஏய், பிஇ முடிச்சதுக்கே வேலை எல்லாம் வாயை பார்த்து இருக்கா? பிஇ முடிச்சாதான் அப்படி உட்கார்ந்திருக்கேன் நானு. என்னடா சொல்ற? என்னடா அன்னைக்கு தான் டிராவிடு என்ன பண்றதுன்னு தெரியலையே, பையன் அப்படி உருப்படாம போறான்னு பயந்து ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சு கொடுத்தாரு. சரி, சிக்கன் குனியா வந்துச்சு. சிக்கன் குனியா வந்துருச்சா? கடை சொந்த கடையை மாத்த. டெங்கு வந்துச்சு. அந்த காம்ப்ளெக்ஸே வாங்கிட்டான். எது? கொரோனா வந்துச்சு. 4 கடையை வாங்கி வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. வீடு கட்டிட்டா ரேஞ்ச் ரோட்ல போயிட்டு அவர் ரேஞ்ச் அன்னைக்கு வேற மாதிரி ஆயிடுச்சு. நான் இதுக்கப்புறம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி விடுறதா இல்ல. நான் போறேன் மெடிக்கல் ஷாப் வைக்க என்ன வேணுமோ அதை படிக்கிறேன்.
வைக்கிறேன், மெடிக்கல் ஷாப் வைக்கிறேன், நான் பெரிய ஆளா மாறி காட்டுறேன். டேய் மெண்டலு, அதுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், சில நேக்கு போக்கு தெரியணும், அதெல்லாம் நல்லா படிக்கணும்டா, அப்பதான்டா அதெல்லாம் பண்ண முடியும். வந்துற போது அது பாட்டுக்கு. டேய் நீ சொல்ற மாதிரிலாம் டாக்டரே சம்பாதிக்க முடியாது. டாக்டர் சம்பாதிக்க முடியாது, மெடிக்கல் ஷாப் தான் சம்பாதிக்க முடியும். அது என்ன கரெக்ட் தான். யானையை எந்த கத்திரிக்கோளாலும் தடுக்க முடியாது கோபி. காட்டியான கத்திரிக்கோளா? டேய் என்னடா ஒரு ரைமிங்கே இல்லடா, அது கா இது காடா. நீ இப்படியே பேசிக்கிட்டே திரி, நான் அப்படியே மாஸ்க் வித்து எல்லாம் மாஸ்க். அவர் பேசுறது பாத்தீங்களா டிஆர் மாதிரி. வர்றா ஊர்ல எவனாவது நல்லா பிசினஸ் பண்ணிட்டா இல்ல ஒரு நல்ல பிசினஸ் மாடல் உடனே எல்லாம் போயிடுவாங்க. இவன் பண்ணிட்டானே நம்ம பண்ணணும்னே போய் பண்றதுக்குனே ஒரு கூட்டமே திரிறாங்க. இவங்கள திருத்த முடியாது, திருத்த முடியாது. வாடா, என்னடா இருமுற, என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? ஆமாடா, காய்ச்சல் அடிக்குது, கொதிக்குது, போய் ஆஸ்பத்திரிக்கு. அம்மா கேரக்டர் உண்மை கிட்ட சம. ரசம் வச்சு கொடு. ரசம் வச்சு கொடுக்கவா? சரி போனா சரி போட்டு தரேன் போ. சரி நல்ல வேலை, இவன்றனால தப்பிச்சேன். இவருனா நம்மள போட்டு கழுத்தை அறுத்து புடுவாரு. என்ன சத்தம்? என்னங்க? புரிஞ்சு போச்சு. ஆனா இப்ப பண்ணுவாங்க தெரியுமா? உங்களுக்கு என்ன வேணும்? என்ன பண்ணி கொடுங்க? ரசம் வச்சு. ரசமா? அரைச்ச ரசம் வையே. அரைச்ச ரசம்னா? அரைச்ச ரசம் அது மாதிரி வச்சு. அந்த மாதிரி வைக்கணுமா? வச்சு போ துவையல் ஒண்ணு வச்சு விடுறேன். சரி வச்சு தரேன். மட்டம். சரி வச்சு தரேன். அம்மா அப்படியே வரட்டி ஒண்ணு போட்டு ரஸ்க் பாக்கெட் வாங்கி. இது ரஸ்க் திங்கிறக்கா உங்களுக்கு காய்ச்சல் வருதா இல்ல காய்ச்சல் வரதுனால அது திங்கிறீங்க? காய்ச்சல் வருதுன்னு. சரி போங்க, வாங்கி வைக்கிறேன் போங்க. அவ்வளவுதான், நீ கொன்றுவாங்க 2 நாளைக்கு. இவர் இதை பண்ணுங்க பாரு, அந்த அவன் வந்து இடிச்ச புளி ரசம் வையும்பான், இந்த ஆளு தக்காளி ரசம் வையும்பாங்க. அவ்வளவுதான், நம்ம தாலி அறுத்துருவாங்க. சுடு தண்ணியா குடிக்கிறதுக்கா? குடிக்கிறது சுட தண்ணி குடிக்கிறதுக்கா? சுட தண்ணி எடுத்துட்டு வரேன். இந்தாங்க, அனத்தாம இருங்க. உங்க வயசுக்குலாம் நீங்க அனத்த கூடாது. காய்ச்சல் நிக்க அடிச்சா புதுசா போங்க, போய் படுங்க. இங்கே பாருங்க. என்னங்க கொஞ்சம் போடுங்க. உடம்பு சரியில்லைன்னா படு தூங்கணும். போங்க, ரெஸ்ட் எடுக்கணும். பாக்கற டிவி எல்லாம் பார்க்க கூடாது, மேற்கொண்டு காய்ச்சல் வரும். போங்க. இட்லியை வச்சுட்டு தக்காளி சட்னியா அதே சினாரியோ. தக்காளி சட்னியா இட்லி படு தூங்கணும். சீரியலுக்குள்ள எல்லாம் வரக்கூடாது. அவ்வளவுதான் மரியாதை. உனக்கு என்னடா? உனக்கு என்ன? இந்த தொண்டை கரகரப்புக்கு சரி மிளகு மட்டும் நைஸா நச்சு கசாயம் வேணுமா? நான் போட்டு தரேன். போய் எடுத்து வரேன். போ. சீரியல் பார்க்க கூடாது, இங்கே வரணும். எல்லா அம்மாவோட நிலைமை தான் போல. போனாதான் என்ன, ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் போயிட்டேன்னா அப்புறம் ஆஸ்பத்திரிக்கே உடம்பு பழகிடும். அதான் ஹாஸ்பிட்டலுக்கு போனா சரியாயிரும். ஏன் உசுர வாங்க முடியாதுல்ல? இப்படி இருந்தா நான் ஒரு 4 நாளைக்கு இவங்க சொல்றதெல்லாம் சமைச்சு கொடுக்கலாம். நாளைக்கு நாட்டுக்கோழி ரசம் வச்சு கொடுப்பாங்க. அந்த கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து இவங்களுக்கு அதுவும் பண்ணி இடிச்சு உள்ள வச்சு இடிக்கிறேன். பாருங்க, கண்டதே எனக்கு திங்க வேண்டியதோ உடம்பு சரியில்லைன்னு வந்துட வேண்டியது. என்னம்மா என்னாச்சு? எனக்கு உடம்பு சரியில்லை. பரவிக்குச்சு எனக்கு. கசப்பா இருக்கு, ரசம் சாப்பிடணும் போல இருக்கு. ரசம் வச்சு தரீங்களா? வைக்க தெரியாதுமா? தெரியாதா? நீ உங்க அண்ணன் வீட்டுக்கு போயிரு. உங்க அண்ணன் வீட்டுக்கு போயிரு. மகனே உடம்பு சரியில்லடா எனக்கு, என்ன உடம்பு சாப்பிடணும் போல இருக்கு. ரசம் வச்சு தாடா. ரசம் எனக்கு வைக்க நீ யாரும் கல்யாணம் பண்ணி வச்சிருந்தேன்னா உன் மருமக அழகா ஒரு ரசம் வச்சிருக்கணும். ஏன்டா உங்க கை இப்படி போயிருச்சா? உன்னால சமைக்க முடியாது. 2 பேரும் இப்ப நான் யூடியூப போட்டு விடுறேன். ரசம் எப்படி வைக்கிறேன்னு பார்த்து வச்சு தர்றீங்க. நான் சாப்பிட்டுக்கிறேன். உடம்பு சரியில்லை, டாக்டர்கிட்ட போயிடலாமாப்பா? ஆஸ்பத்திரிக்கு அதுவே பழகிரும். அது வேற மாதிரி. சோஃபால படுக்கிறேன், சீரியல பாத்துக்கிறீங்க 2 பேரும் பேசாம. டேய், நாட்டுக்கோழி நல்லா நச்சு ரசம் வைங்க. ஆட்டு எலும்பு இருக்குல்ல, சூப்பா பண்ணி கொடுங்க. அது எனக்கு வைக்க தெரியாது. ஐயோ பண்ணுங்கடா, எப்ப பார்த்தாலும் 4 நாளா படுத்தி சும்மா 2 நாளா என்ன நினைக்கிறீங்க? பாக்கி லட்சுமி இது நல்ல டெக்னிக்கா இருக்கு. எல்லார் வீட்லயும் நடக்கிற ஒரு இது. ஆக்சுவலா கேமரா இருக்குன்றதே நான் மறந்துட்டேன் ஒரு நிமிஷத்துல. அப்படியே அவ்வளவு ஃபீவர் இருக்கும், முடியாது. நியூஸ் போட்டு பாப்போம் உட்கார்ந்துருப்பாங்க. போய் படுத்தாதான் என்ன ஒரு 5 நிமிஷம். எங்க அப்பா வந்து அந்த பண்ணுவாரு, ஃபீவரா இருக்கும் ஆனா திக்கிட்டே இருப்பாரு. அதுக்கு முன்னாடி நம்மளுக்குலாம் வந்துருக்கும், தாங்காது உடம்பு. சொன்ன மாதிரி மெடிக்கல் ஷாப் வச்சிருக்க பார்த்தா உண்மையில நிறைய டைம் பொறாமையா இருக்கும். ஆமா, எப்படி சொல்ற, அதுவும் அந்த கொரோனா டைம்ல எல்லாம் அப்பன்னு இல்ல, நார்மலாவே இப்ப இந்த சீசன் நல்லா ஓடும்.
செம்ம சேல்ஸ் ஆகும். அது பார்க்கும்போது நமக்கு தோணும் பேசாம அதை ஃபார்மா படிச்சுட்டு பேசாம நம்மளே கடை வச்சிடலாம் போல இருக்குன்னு. அண்ட் அந்த இதுவுமே நல்லா இருந்தது, மிளகு. அது ஆக்சுவலி உண்மையிலேயே எனக்கு நான் ஒர்க் அவுட் ஆனிச்சா இல்லையா இவரு சொன்னாருன்னு, அவன் மிளகு சொன்னான், இவர் வந்து கிராம்பு சொன்னாரு. அதுதான் ஆக்சுவலி என்னன்னா, கிராம்ப வச்சுட்டு படுத்தா அடுத்த நாள் காலையில ஏஞ்சா வெறும் வாய் ஃபுல்லா அந்த ஸ்மெல்லு தான். படிச்சுட்டு படுத்து தூங்குறப்ப நார்மலா மார்னிங் டைம்ல அந்த கொரோனா வந்து அந்த ஃபர்ஸ்ட் வீக் முடிச்ச உடனே இருமல் கண்டினியூஸா 20 days இருக்கும், இருமிக்கிட்டே இருந்தோம். அப்பதான் சொன்னாங்க இந்த வெத்தலையில வந்து கிராம்பை உள்ளார வச்சு கடிச்சு அது ரொம்ப நேரம் அந்த சாறு அப்படியே இறங்கிட்டே. வெத்தலையோட தானே சொன்னாங்க. அது நார்மலா வேற எதுவுமே கிடைக்காத பட்சத்துல ஒரே ஒரு உங்களுக்கே கண்டினியூஸ் இருமல் இருந்தா ஒரு கிராம்பு கியூர் ஆச்சு. எனக்கு கேட்டுச்சு அது பேர் என்ன, லவங்கமா இல்ல கிராம்பு? லவங்கம் எடுத்து வாயில வச்சு கடிச்ச மேரிக்கு அப்படியே இருக்கணும், முழுங்கிடக்கூடாது. அப்படியே இருந்துச்சுன்னா அதோட டிராப் கொஞ்சம் போனாலுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் உடனே ஸ்டாப். அது வந்து நான் ட்ரை பண்ணேன். எப்படி ஃபர்ஸ்ட் டே வந்த இரும்பல் வந்து எனக்கு செகண்ட் டே இல்ல, கம்மியா இருந்தது. ஆனா அது அந்த வேகம் இருக்கிற வரைக்கும் தான், லைக் நம்ம போயிடுச்சுன்னா உடனே கண்டினியூஸா உங்களுக்கு மறுபடியும். ஆனா என்ன பிரச்சனைனா அதை ஸ்டாப் பண்ண கண்டினியூஸா போட்டு ஒரு 5 hours போடுறேன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஒரு மாதிரி ஃபீல் வரும். அது இல்லாம இருக்க முடியாது, எரியும். தெரியல, அப்படிதான் இருக்கும். ஏன்னா அது காரம் தானே அது. அந்த இது இல்ல, எனக்கு மிளகு, நான் மிளகுமே சாப்பிட்டிருக்கேன், ஆனா மிளகு காரத்துக்கு இது இல்ல. மிளகு இதை விட சுள்ளல்ல இருக்கும், இது கொஞ்சம் மைல்டா. மிளகு, லவங்கம் சொல்லுவாங்க, ஏலக்காய் சாப்பிட சொல்லுவாங்க இரும்பல் வந்துச்சுன்னா, அதுவும் மத வாயில வச்சுட்டே இருக்க சொல்லுவாங்க. கண்டிப்பா இதை வேணா ட்ரை பண்ணி பாருங்க, யாருக்காவது இருமல் ரொம்ப ஓவரா இருந்துச்சுன்னா. அப்ப அவங்க கேட்பாங்க பக்கத்துல உட்காந்து இரும்பிட்டு இருக்காங்களா, அவங்க ட்ரை பண்ண வேண்டியதானே. போடல, ஆமா போடுங்க அடுத்த வீடியோக்கு லவங்கம் ஒண்ணு. ஓகே, வேற ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம், பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.